ஹாய் வீவர்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமையல்குறிப்பு.com-இன் சுவையோ சுவை. நீங்கள் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்டப்டு இட்லி. ஸ்டப்டு இட்லி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா, இட்லி மாவு அண்டு எண்ணெய். முதல்ல உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி தோல் உரித்து வச்சுருக்கிறேன். 3 பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், பச்சை மிளகா 1 எடுத்து இந்த மாதிரி கீறி வச்சுருக்கிறேன். தக்காளி 1, எண்ணெய் தேவையான அளவு, கடுகு தாளிப்பதற்கு தேவையான அளவு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு வேக வச்சிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு நல்லா பசஞ்சிக்கணும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு பசஞ்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா உப்பு காரெல்லாம் பிடிச்சி மசாலா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா பசஞ்சு வச்சாச்சு உருளைக்கிழங்கு. அடுத்து உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி கடாய் எடுத்து வைங்க. இப்போ கடாய் சூடாயிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கடுகு போட்டோன்னே அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கடலைப்பருப்பு போடுங்க. ஏன்னா கடலைப்பருப்பு சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். கடலைப்பருப்பு போட்டு லைட்டாக இப்படி கிளறி விட்டுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போ கடலைப்பருப்பு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகா, கொஞ்சமாக உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் மசாலா தூள் எல்லாமே போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு இது நல்லா வதக்கிடலாம். இதோட இப்போ நம்ம நல்லா பசஞ்சு வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா மசிச்சு வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு அதில் போட்டாச்சு. அப்புறமா ஒரு தக்காளி எடுத்து வச்சுருந்தால அதை கையில் நல்லா மசிச்சு அதில் போட்டுடலாம். இப்போ எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் முதல்ல கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கிறேன்.
இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நமக்கு உருளைக்கிழங்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலா எல்லாமே ஒன்றா பிடிக்கணும், அந்த அளவுக்கு இதை கொஞ்சம் கிளறி விடணும். இதில் நம்ம தக்காளி போடாமலும் செய்யலாம். தக்காளி போட்டு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட் இருக்கும். தக்காளி போட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டு புளிப்பு இருக்கும், அதனால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது நல்லா கிளறிட்டு ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு விட்றலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு ஸ்டஃப்டு இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இட்லிக்குள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃப் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்து இதில் வச்சிடலாம். இப்போ இதை சின்னதாக எப்படி தட்டிக்கலாம் லைட்டாக, நம்ம வடைக்கு தட்டுற மாதிரி. தட்டி இப்படி எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் சின்ன சின்னதாகவே எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து இட்லிக்குள்ளே வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இட்லி தட்டில் எப்படி ஊற்றி வேக வைக்கலான்னு பார்க்கலாம். இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா தடவிக்கோங்க, அப்போ தான் இட்லி எடுக்கிறதுக்கு வசதியாக ஈஸியாக வரும். இதுவே நீங்கள் துணி போட்டு கூட செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. துணி போட்டு கூட நீங்கள் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ மாவு வந்து கொஞ்சமாக ஊற்றணும், நிறைய ஊற்றினீங்கன்னா உள்ளே ஸ்டஃப் வைக்க முடியாது. அரைக்கரண்டி மாவு ஊற்றினீங்கன்னா போதும். இப்போ மாவு ஊற்றியாச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுக்கூடிய ஸ்டஃப் அதில் சென்டரில் வச்சிடலாம். வச்சாச்சு. இப்போ இது முங்குற அளவுக்கு லைட்டாக மாவு மேலே ஊற்றிடணும். அவ்வளோதான். இப்போ ஊற்றியாச்சு. இப்போ நம்ம மாவு அண்டு ஸ்டஃப்பு அதுக்கு மேலே இட்லி மாவு எல்லாமே ஊற்றி வச்சாச்சு. இதை நம்ம யூஸ்வல் இட்லி மாதிரியே இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டேன். இப்போ மூடி வச்சு வேக வச்சிடலாம். இட்லி வெந்திருக்கும், எடுத்து பார்த்துடலாம். இப்போ இட்லி எடுத்துடலாம்.
இப்போ ஸ்டப்டு இட்லி ரெடி ஆகிடுச்சு. யூஸ்வலாக இட்லி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே வியூவர்ஸ், நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.